கோதுமையப்பமே உன்னுடலாகவே, திராட்சை ரசமே உன் இரத்தமாகவே. கோதுமையப்பமே உன்னுடலாகவே, திராட்சை ரசமே உன் இரத்தமாகவே. என்னையும் தருகின்றேன் ஏற்பாயோ, என்னையும் தருகின்றேன் ஏற்பாயோ. என் நிறை குறை அனைத்தையும் நீ காண்கிறாய், நீ காண்கிறாய். பலியில் நான் இணைவேன், வாழ்வை பலியாக்குவேன். திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன். பரம் யாசித்தேன், உனில் நான் வாழவே. நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. நம் நோய்கள் குணமாக்க இந்த ஆராதனையில் பக்தியோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. திருப்பாடல் 6:2. நோய்கள் நம்மை தாக்கும் போது நாம் பலவீனமடைகிறோம். நோய்களினால் நாம் பாதிக்கப்படுகிற போது நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புறுகிறோம். ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு விதத்தில் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள், வியாதிகளினால் வருத்தத்திற்குள்ளாகிறார்கள். உடலில் ஏற்படுகின்ற இந்த வலிகள் பல்வேறு நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. சில பேருக்கு எலும்பு நோயாக இருக்கலாம், சில பேருக்கு தசை பிடிப்புகளாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு நரம்பு கோளாறுகளாக இருக்கலாம், சிலருக்கு தோல் வியாதிகளாக இருக்கலாம், இன்னும் பலருக்கு உடலில் இருக்கின்ற பல்வேறு உறுப்புகளினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு மனிதரும் பல வியாதிகளுக்கு, நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவதி உறுகிறோம், துன்புறுகிறோம், வேதனைப்படுகிறோம், மனமுடைந்து போகிறோம். அதிலும் குறிப்பாக இளம் பருவத்தில் ஒருவருக்கு நோய் வருகிறது, வியாதி வருகிறது என்றால் அந்த துன்பம் மிக கொடூரமானது. முதிய வயதிலும் இப்படி நோய்வாய்ப்படுகிறார்கள் என்றால் தனிமை, வலி, துன்பம் இவர்களை வாட்டி வதைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை நாதரிடத்தில் நம்மை முழுமையாக சரணாகதியாக்குவோம். எல்லா விதமான அச்சத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, பய உணர்வுகளிலிருந்து, இந்த வியாதி வருத்தங்களிலிருந்து விடுதலை தருகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால்தான் இன்றைய திருப்பாடல், ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிறார். நாமும் பக்தியோடு ஜெபிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் நாங்கள் குணம் பெறுவோம். இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் நலமடைவோம். ஆம் இயேசுவே, நற்கருணையில் வாழ்பவரே, பிரசன்னமாய் எழுந்தருளி எங்களை ஆசிர்வதிப்பவரே, எங்கள் வாழ்வின் அருமருந்தே, எம் நோய்களை குணமாக்கும். எமக்கு புத்துயிர் அளித்து புது வாழ்வு தாரும். ஆமீன். நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே.
இயேசு தெய்வமே ஏற்பாய் என்னையே தூயதாய் மாற்றுமே. இயேசு தெய்வமே ஏற்பாய் என்னையே தூயதாய் மாற்றுமே. திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன், வரம் யாசித்தேன் உனில் நான் வாழவே. நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே.